எங்க தலைவருக்கு வந்து அங்க எதிர்பார்த்த அந்த ராஜ்யசபா சீட்டு கிடைக்கல. அப்போ எல்லாரும் ஒரு இது வாதம் வச்சாங்க. இப்ப மதிமுக தொடருமான்னு சொன்னா மதிமுக தலைவர் வைகோவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்காதது மதிமுகவினர் மத்தியில் வருத்தமாக இருப்பதாகவும், இருந்தாலும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டோம் என மதிமுக எம்பி துரை வைகோ கூறியுள்ளார். நீங்க அது அப்படி நம்ம எடுத்துக்கணும். நீங்க கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் வந்து கூட்டணியில ஓட்ட விழுந்துருச்சு, அங்க எப்படி சில வெளியே வருவாங்க, அவங்களும் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு என்னன்னா, எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் விழாதா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க, செய்வாங்க. ஒரு அரசியல் ஒரு தேர்தல் களத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்கள பொறுத்த வலுப்படுறதும் எதிரணி வலுவிளக்க செய்யறதோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பல விஷயங்கள் இருக்கலாம். அதனால அவங்க சொல்லலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி போன தடவை எங்க தலைவருக்கு வந்து அங்க எதிர்பார்த்த அந்த ராஜ்யசபா சீட்டு கிடைக்கல. அப்போ எல்லாரும் ஒரு வாதம் வச்சாங்க. இப்ப மதிமுக தொடருமான்னு சொன்னா அப்ப நாங்க தெளிவா சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பிரஸ் மீட் கொடுத்திருந்தேன். எங்களுக்கு வருத்தங்கள் இருக்கு, எங்களுக்கு சங்கடங்கள் இருக்கு. ஆனா இருந்தாலுமே நாங்க கூட்டணியில் தொடருவோம். ஏன்னா 3 முறை அவருக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் பதவியே வேண்டாம்னு சொன்னவர் எங்க தலைவர். அப்படி இருக்கும்போது இந்த ராஜ்யசபா சீட்டுக்காண்டி அதெல்லாம் மாற மாட்டாரு. அதனால நாங்க அதுல உறுதியா இருக்கு நான் சொல்லியிருந்தேன். அதனால நீங்க தேர்தல் இத்தனை இடங்கள் இது குறைவா கொடுத்தீங்க, நீங்க கூட்டணியில் இருக்க மாட்டீங்களா, செய்வீங்களா அப்படிங்கிற சில கேள்விகளுக்குலாம் அது வந்து மதிமுக அந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்காது. குறைஞ்சபட்சம் என்னன்னா நாங்க எதிர்பார்க்கிறது அந்த சுயமரியாதை எங்க கட்சியா இருக்கட்டும், எங்க கட்சி தோழர்களா இருக்கட்டும், அந்த சுயமரியாதை பத்தி எங்க இயக்கத்துக்கு சரி, எங்க இயக்க தலைவருக்கு சரி, எங்களுடைய இயக்க தோழர்களுக்கும் அந்த சுயமரியாதை எதிர்பார்க்கிறோம். அந்த தன்மானம் சுயமரியாதை அதுக்கு பாதம் வந்துடக்கூடாதுன்னு எங்களுடைய விருப்பம். இப்ப நடிகர் கமலஹாசனுக்காக சிறந்த பாராளுமன்றவாதின்னு பேர் எடுத்த வைகோக்கு சீட்டு கொடுக்காம விட்டுட்டாங்க. அதற்கான அதிருப்தி நீங்க தொடர்ச்சியா பதிவு பண்றீங்க. ஆனா அதே நேரத்துல கூட்டணி விட்டு நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இது முரண்பாடா தெரியலையா? ஏங்க, அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அதாவது 2 சீட்டு கொடுத்தா கூட நீங்க அவருக்கு திரும்ப நிப்பாரான்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தர் கேட்டாருங்க. அவர் யாருக்கு அந்த கேள்வி கேட்டாரோ, நயினார் என்ன கேட்டாரோ சொன்னாங்க. நான் அப்படி சொல்லும் போது பதவிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இதெல்லாம் இயக்க மதிமுக நாங்க போன தடவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா நாங்க எதிர்பார்த்த கொடுக்கல. எங்களுக்கு வருத்த மனசங்கடம் இருந்தது. இருந்தாலுமே நாங்க இந்த கூட்டணி தொடர்ந்து தெளிவான போன பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன்னு சொன்னேன். நான் இன்னைக்கு அதோட வெளிப்பாடு தான். அதை நீங்க தொடர்ந்து சொல்றது எப்படி சொல்லலாம்? நீங்க மதிமுக தன்மானம் உள்ள இயக்கம் கடைசி நேரத்தில் கூட்டணியை விட்டு வெளியே வந்த வரலாறு திருச்சியிலேயே நடந்திருக்கு. இல்ல அது என்னன்னா, செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.